இந்த காலகட்டத்துல முஸ்லிம் சமூகம் எப்படி இப்ப ஈமானோட இருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் எங்களது முன்னோர்கள் முஸ்லீமாக இருந்தார்கள். நானும் இஸ்லாத்தில் அந்த முஸ்லீம் காரணமாக நானும் இஸ்லாத்தில் இருக்கிறேன். எது எனக்கு கடமையோ, இஸ்லாமில் என்ன கடமையோ அதை செஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையை கழிக்கிற அளவுக்கு இஸ்லாமிய சமூகம் மாறிக்கிட்டு இருக்குது. ஈமான் கொண்டவர்களை சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், நீ உண்மையான ஈமான்தாரிகளாக இருந்தால் அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பி, எந்த சந்தேகம் கொள்ளாமல் நம்பி, தனது உயிர்களையும் பொருளாதாரத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். அவர்களே ஈமான் கொண்டவர்கள், அவர்களே வெற்றியாளர்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நடந்த தியாகங்கள், அவருடைய அர்ப்பணிப்பை வச்சு அவருடைய புகழை கியாமத் நாள் வரை என்ன செஞ்சிருக்கிறோம், புகழ் நிலையை செஞ்சிருக்கா. எப்படி நிலையை செஞ்சிருக்கிறோம்? இன்னைக்கு நாங்க தியாக பெருநாளா இருக்கலாம், நாங்க என்ன செய்யறோம், அஜ்ஜும் நோக்கு பெருநாள், அஞ்சு பெருநாளே தியாக பெருநாள். இப்ராஹிம் நபி பெருநாளை கொண்டு தான் நடந்திருக்குது. எப்படி அவருடைய குடும்பம் மக்கா நகரில் அவங்க தண்ணிக்காக தொங்கோட்டம் செய்வா இருக்கலாம், அவருடைய கிரியைகள் எல்லாமே என்ன செய்யறான், ஒவ்வொரு வருடமா இந்த உலகம் முடியும் வரை என்ன செய்யறான், அந்த அமலை செஞ்சு அவரோட புகழை செஞ்சிருக்கிறான். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுக்கு. வார்த்தையிலே உண்மையான வார்த்தை அல்லாஹ்வின் வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டல் என்றும், காரியங்களே மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்துமே வழிகேடுகள் என்றும், வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்தை இட்டு செல்லும் என்றும் ஒவ்வொரு உரைகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலகட்டத்துல முஸ்லிம் சமூகம் எப்படி இப்ப ஈமானோட இருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்லாமிய சமூகம் ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, நாம் எங்களது முன்னோர்கள் முஸ்லீமாக இருந்தார்கள். நானும் இஸ்லாத்தில் அந்த முஸ்லீம் காரணமாக நானும் இஸ்லாத்தில் இருக்கிறேன். அது எது எனக்கு கடமையோ, இஸ்லாமில் என்ன கடமையோ அதை செஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையை கழிக்கிற அளவுக்கு இஸ்லாமிய சமூகம் மாறிக்கிட்டு இருக்குது. கூடுதலாக இஸ்லாமிய சமூகம் வீண்லையும் விளையாட்டிலும் மூழ்கி கிடக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தளவுல இஸ்லாமியனாக இருக்கிறோன்னா அவன் ஈமான்ல உறுதியா இருக்கிறணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரு காலையில முஸ்லீமா இருப்பாரு, இறுதி நாள் வரும்போது காலையில அவர் முஸ்லீமா இருப்பாரு, அன்னைக்கு அவர் காஃபிராக மாறிடுவார். அன்னைக்கு அவர் முஸ்லீமா இருப்பாரு, காலையில அவர் காஃபிராக மாறிடுவார். அந்த அளவுக்கு உள்ள காலமா இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் மாறிக்கிட்டு இருக்குது. சமீப காலத்துல நாங்க பார்க்கிறோம், ஒரு பெண் ஒரு யூனிவர்சிட்டியில என்ன செய்யறா, ஒரு கொள்கைவாதியான ஒரு மௌலவிட மகள், அவள் ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிறா. அவள் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரனை காதல் செய்யறா. ஆனா செஞ்சுட்டு என்ன செய்யறா, அவர் சொல்றாரு நான் இஸ்லாத்துக்கு திருமணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லும் போது அவ காதலிச்சு திருமணம் முடிக்கப்படுது. அவள் இஸ்லாத்தோடு போயிட்டான். எந்த அளவுல இருக்குது, ஒரு கொள்கையான ஒரு மௌலவி, இறையச்சம், ஈமான், ஏகத்துவத்தை சுமந்தவர்கள்ட்ட பிள்ளைகளோட நிலையை பார்க்கும்போது ரொம்ப பாரதூரமான நிலைக்கு போகுது. என்ன காரணம், ஈமான்ல உறுதியற்ற நிலை. ஏன்னா இஸ்லாம் இருக்குது, நான் பிறந்தது முஸ்லீம் தான், ஆனால் அவர்கள் வாழ்ற வாழ்க்கை, அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க கடமைகளா பார்க்கும்போது இஸ்லாத்தை விட்டு தூரமான நிலையில பார்க்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆன்ல 11வது அத்தியாயம் 120வது வசனத்துல சொல்றான், நாங்க தூதர்களோட வரலாற்றுகளை, தூதர்கள் நடந்த வாழ்க்கை வரலாற உங்களுக்கு சொன்னதே உங்களோட உள்ளத்தை ஈமான உறுதிப்படுத்துறதுக்கு. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஈமான உறுதிப்படுத்துறதுக்கு நாங்க வரலாறுகளை சொன்னோம், ஈமான் கொண்டவர்களுக்கு உண்மையையும் அறிவுரையும் நாங்க தந்தோம்னு சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லுவோம். இன்னைக்கு நாங்க நபிமார்களோட வரலாறு, அல்லாஹ் அவர் நபிமார்களோட பிறப்புல இருந்து இறப்பு வரை நபிமார்களோட வரலாறு, எல்லா நபிமார்களோட வரலாறையும் சொல்லல. அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு தேவையான தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நபிமார் கிட்டத்தட்ட 25 நபிமார்களோட வரலாற சொல்லுவான். அதை சொல்லும் போது நபிக்கு சொல்றோம், அவங்களோட உள்ளத்தை உறுதியா வச்சு கொள்றதுக்கு. நான் உள்ளத்துல ஈமான் இன்னைக்கு என்ன சொல்லலாம், நான் என்னோட வாழ்க்கை எப்படின்னா, நாங்க முஸ்லீமாக பிறக்கிறதுல முக்கியம்.
முஸ்லீமாக வாழ்றது முக்கியம். எங்களோட மரணம் ஒரு முஸ்லீமாக இருக்கணும். இறைவனை நாங்க ஏற்றுக்கொண்டதாக நம்ம மரணிக்கணும். இன்னைக்கு நடந்துக்கிற காரியம் நாங்க பாக்குறோம், இது ரொம்ப இஸ்லாத்தோடு தூரமான நிலையில இருக்குது. இதைத்தான் சொல்றோம். ஏன்னா நாங்க நபிமார்கள்ட்ட வாழ்க்கை வரலாறுல அல்லாஹ் நாங்க சொல்றான் படிப்பினைகள் இருக்குது. இப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொறுத்தளவு தெரியும். அவரை சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவான் ஏகத்துவத்தின் தந்தை. அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நாங்க எடுத்து பார்த்தோம்னா, அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவர் சோதனைகளை கண்டு அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த பார்க்கும்போது நமக்கும் இந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தம் அளவுக்கு நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் இந்த எங்களோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லும்போது நீங்க எப்படின்னா இஸ்லாத்தை ஈமான் கொண்டவர்களை சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், நீங்க உண்மையான ஈமான்தாரிகளாக இருந்தால் அல்லாவையும் தூதரையும் நம்பி எந்த சந்தேகம் கொள்ளாமல் நம்பி தனது உயிர்களையும் பொருளாதாரத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். அவர்களே ஈமான் கொண்டவர்கள், அவர்களே வெற்றியாளர்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். ஏன்னா நாங்க அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு எங்கிட்ட இல்லை. அதனாலதான் என்ன செய்யுது, நமது பிள்ளைகள் கூட ஈமான் இஸ்லாத்தை விட்டு தூரமாகிற நிலைக்கு நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி தந்தை அல்லாஹ் 66வது அத்தியாயம் 74வது வசனத்துல சொல்றான். தந்தை ஆசர் அவர் இப்ராஹிம் நபி செய்யறாரு, தன் தந்தையோட என்ன செய்யறாரு, தந்தையே நீங்க அல்லாவுக்கு சிலைகளை இணை வச்சு வணங்குறீங்க, சிலைகளை கடவுளாக வணங்குறீங்க, நீங்களும் உங்களது சமூகமும் தெளிவான வழிகேட்டுல இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் உறுதியா தந்தை கிட்ட பேசுறாரு. எப்படி இன்னைக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை எங்களோட சமூகம் செய்யும் போது, நான் எங்களோட உறவுகள் செய்யும் போது நாங்க என்ன செய்யறோம், அது அவங்களோட மார்க்கம் எங்களோட மார்க்கங்கிற அளவுக்கு நாங்க என்ன செய்யறோம், ஈமான்ல கொள்கையில சிறுக்குல நாங்க ஒரு கவனமற்ற நிலையில இருக்கிறோம். இப்ராஹிம் நபி அப்படி இருந்தாரான்னு சொல்லி பார்த்தால் அவரோட குடும்பத்தை அவர் உறுதியாவே சொல்றாரு. எப்படி இதை என்ன நீங்க செய்யறது இணை வைப்பான காரியம், நீங்க செய்யறது வழிகேடுன்னு சொல்லி பகிரங்கமா எச்சரிக்கிறார். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஈமான உறுதியாக்குறதுக்கு அவருக்கு என்ன சொல்ல, வானத்திலும் பூமிகளையும் சான்றுகள் அவருக்கு தந்தோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். இப்ராஹிம் நபியை பொறுத்த அவர்கிட்ட உள்ளத்தை உறுதியாக்குறதுக்கு அல்லாஹ் சொல்லுவான். ஏன்னா அல்லாஹ் 6வது அத்தியாயம் 26வது வசனம் சொல்றான். எல்லாமே தெரியும். இப்ராஹிம் நபி எப்படி இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுறதுக்கு எந்த அளவுக்கு லொஜிக்கலா தர்க்க ரீதியாக அவர் வணங்கக்கூடியது இட்டு கட்டப்பட்டது, யூகிக்கிறது பொய்ன்னு சொல்லி ஒரு அழகிய முறையில் என்ன செய்வாரு, அவர் தாவா செய்வாரு. எப்படி செய்யறாரு, அவர் நட்சத்திரத்தை காட்டுவாரு, நட்சத்திரம் மறையக்கூடியதா இருக்கும், இது என்ன கடவுள் இல்ல. ஏன்னா ஒரு கட்ட லொஜிக்கல் என்ன செய்யறாரு, அந்த இருக்க உடைக்கிறது, சிறுக்க என்ன செய்வாங்க, இணையப்பான காரியத்தை இப்ராஹிம் நபி உடைச்ச மாதிரி அந்த ஸ்டைல் இருக்கு தானே, தர்க்க ரீதியா லொஜிக்கல் அவர் உடைப்பாரு. அடுத்து சொல்றாரு இது கடவுள் இல்லை. அதே மாதிரி சந்திரனை பார்க்கறது, அது உதிக்குது, அதுவும் மறையக்கூடியதா இருக்குது, அதையும் சொல்றேன் இதுவும் எனது கடவுள் இல்லை. அல்லாஹ் எனக்கு நேர் வழி காட்டாவிட்டால் நான் வழிகேட்டுல இருந்துருவேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது சூரியனையும் பார்க்கிறாரு. சூரியன் பெருசா இருக்குது, மிக பெரியதா இருக்குது, இது கடவுளா இருக்குமோ அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் என்ன செய்யுது, சூரியன் மறையக்கூடியதா இருக்குது. அப்ப சொல்றாரு இதுவுமே கடவுள் இல்லை, இது எல்லாத்தையும் படைத்தவன் தான் கடவுள்னு சொல்லி அழகிய முறையில் என்ன செய்யறாரு, அவரோட சமூகத்தோட தர்க்கம் செய்யறாரு. ஏன்னா இந்த தர்க்கத்துல அவங்க சொல்றாங்க, இப்ராஹிம் நபியோட இப்ப இந்த தர்க்கத்தை அவங்க தர்க்கம் செய்யறாங்க. அல்லாஹ் பத்தி அவங்க தர்க்கம் செய்யும் போது அவர் சொல்றாரு, நீங்க நினைக்கக்கூடிய கடவுளுக்கு நான் அஞ்ச மாட்டேன், நான் நீங்க யூகிச்சு வணங்குறதுக்கு நான் அஞ்ச மாட்டேன், இதுதான் உண்மையானதுன்னு சொல்லி உறுதியாக என்ன செய்யறாரு, அவர் நிலையில இருக்கிறாரு. அடுத்து சொல்றாரு, நீங்க எல்லாமே என்ன செய்யுங்க, நீ இணை வச்சக்கூடிய இருக்கு, நான் அஞ்ச மாட்டேன், அல்லாஹ் எனக்கு எதை சரி நாடினால் அதை தவிர வேற எதுவும் நீங்க செய்யக்கூடிய கடவுள் எல்லாமே எது செஞ்சாலும் எனக்கு நடக்காது, ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லி தெளிவா சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, இஸ்லாமிய சமூகத்துல காரணம் நான் சொல்றேன், இன்னைக்கு சில மன்னார் சில இடங்களை நாங்க பார்த்தோம்னா சூன்யம் ஒன்று இருக்குது. எப்படி அது ஒரு இட்டுக்கட்ட போய் மக்கள் செஞ்சுக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கிறான், காலகாலமா மக்களை ஏமாத்துற ஒரு யூத பழக்கமா இருக்குது. அது இன்னமும் முஸ்லீம் சமூகத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த மாப்பிள்ளை எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒருத்தர் இருக்கிறாரு, அவன் வீட்டு பக்கத்துல முஸ்லீம் பயம், ஏன் அவன் என்ன சரி செஞ்சு விட்டுருவான்னு சொல்லி ஒரு பயத்துல நிக்கிறாங்க. அதே மாதிரி கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை வந்தா இது சூனியத்தாலத்தை ஏற்பட்டிருக்குமோ ஒரு அளவுக்கு ஈமான் உள்ளவங்க பயந்த நிலையில காண்றாங்க. அவனோட உள்ளத்துல உறுதியான ஈமான் இல்லை. அப்ப இவங்களை நான் என்ன சொல்ல வரேன்னா, இது அல்லாஹ் உண்மைத்தன்மை சொல்லல, சிறியத்துக்கு உண்மைத்தன்மை இல்லை, அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பா. அதான் இப்ராஹிம் சொல்ற, நீங்க வணங்கக்கூடியதுக்கும் நீங்க எண்ணிக்கொள்றீங்களே அதுக்கு நான் அஞ்ச மாட்டேன், அல்லாஹ் எனக்கு எதை விதித்தானோ
அதை தவிர வேற எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி கொள்கை என்ன செய்யற உறுதியாக சொல்றாரு. அது மட்டுமா அவங்க சொல்றாரு அந்த அந்த சமூகத்தை பார்த்து அந்த சமூகம் தர்க்கம் செய்யறாங்க. அவங்க சொல்றாரு, நீங்க என்ன செய்யும், எனக்கு நான் நல்லா வணங்குறதுக்கு ஆதாரம் இருக்குது, அது உண்மையானது, ஆதாரத்தோட நான் வணங்குறேன். உங்களுக்கு எந்த ஒரு இணை வைக்கக்கூடியதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, அதை வணங்குகிறீங்க. நாங்க இருவரையும் பயப்படக்கூடியவன் யாரா இருக்கணும்? இப்ப நான் உண்மையான இறைவனை வணங்குறேன், நீ போலியான இறைவனை வணங்குற. ரெண்டு பேர்லையும் அச்சத்தோட இருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் அறிவுடையராக இருந்தால் கூறுங்கன்னு சொல்லி நபி இப்ராஹிம் நபி அழகா கேட்பாரு. இப்ப இவங்க யோசிக்கிற என்னது, என்ன அவங்க இணை வைக்கக்கூடியவங்க ஒரு எண்ணமே என்னது, அவங்க அவங்களோட கொள்கை சரி, எல்லாமே இப்படித்தானே இருக்கிறோம், ஆண் கொண்ட கொள்கை தான் சரி யூகிச்சு கொள்வாங்க, எங்கள்ட்ட முன்னோர்கள் செஞ்சாங்க இதுதான் சரி சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், ஆதாரம் எங்கதான் இருக்குது, ஆதாரம் பூர்வமான மார்க்கம். இந்த மார்க்கத்துல இருந்துகிட்டு நாங்க என்ன செய்யறோம், இணை வைப்புக்கு எதிராக நான் எதுவுமே செய்யறது இல்லை. ஏன்னா காரணம், நாங்க என்ன செய்யறோம், உலக முகத்துல மரண பயத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்து இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் காரணம் எவ்வளவு அவரோட வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கும் போது அவர் சொல்றாரு, அவரோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நாட்களா பிள்ளைகள் இல்லை. ஏன்னா அவர் வயது முதிர்ந்த நிலையை அடைகிறாரு. அது வயந்த முறையில் அவர் அல்லாஹ்விட பிரார்த்தனை செய்யறாரு. அல்லாஹ் அவருக்கு சாலியான பிள்ளையை தாரான். அந்த பிள்ளையையும் அந்த மனைவியும் என்ன சொல்றாங்க, இந்த பிள்ளையும் மனைவியையும் கொண்டு போயிட்டு என்ன செய்ய, பாலைவனத்துல எந்த ஒரு விவசாயத்தையும் செய்ய முடியாத தண்ணியும் இல்லாத இடத்துல என்ன செய்யறாங்க, அங்க போயிட்டு குடியமர்த்தி நீ என்ன செய்யும், குடியமர்த்தி உங்க ஆலயத்தின் தொழுகையை நினைவான்னு சொல்லி அவருக்கு கட்டளை வரும்போது அவர் அந்த கட்டளையை செய்யறாரு. இன்னைக்கு நாங்க அல்லாஹ் எங்களை கட்டளைய அல்லாஹ் அந்த மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்கு சலுகை எவ்வளவு தந்து எங்களுக்கு கட்டளை சொல்லும்போது நாங்க எப்படி இருக்கிறோம், நாங்க அதுல கட்டுப்பட மாட்டேங்கிறோம். நாங்க மார்க்கத்துல நீங்க எப்படி இருக்கோம்னா, இன்னைக்கு இளைய சமூகம் யுவதிகள் என்ன செய்யறாங்கன்னா, மார்க்கத்தை தொழுகையே தொழுவது இல்லை, ஏதோ சும்மா கடமைங்கிற சும்மாங்க வராங்க. பெண்களை இப்போ உள்ள விகிதாசாரம் அடிப்படையில தொழுகையை விட்டு தூரமான நிலையில இருக்கிறாங்க. என்ன காரணம், அவங்க மார்க்கத்துல பிடிப்பு இல்லாம அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்கள்ல எந்த ஒரு விஷயம் தெரியாம இருக்கிறாங்க. அப்ப அவருக்கு என்ன சொல்லும், தொழுகையை நிலைநாட்டுறதுக்கு அந்த ஒரு எந்த ஒரு வசதியும் இல்லாத இடத்துல அறுப்பா என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, அந்த பிள்ளையோட பால் கூடி பிள்ளையோட அந்த மனைவி என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல அடைகிறாங்க. இது மட்டுமான்னு சொல்லி பார்க்கும்போது அவர் என்ன செய்ய, அந்த மகன் உழைக்கும் பருவம் அடைகிறாரு. அந்த உழைக்கும் பருவம் அடைக்கும் போதுதான் அவருக்கு நடக்குது, என்ன நடக்குது, அவர் சொல்றாரு, இந்த உழைக்கும் பருவத்தில் இருக்கும்போது அவருக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை ஒரு வகி வருது, தன் பிள்ளையை அறுத்து பள்ளியிடுறதுக்காக என்னது இறைவன் வகி செய்தி வருது. அவர் அறுத்து பிள்ளைகளும் அவருக்கு என்ன சொல் வகி. அப்ப அவர் வீட்டுல தன் பிள்ளையிட கேட்கிறாரு. அந்த பிள்ளை சொல்லுது, என் மகன் சொல்றாரு, நான் அல்லாஹ்வுடைய நீங்க கட்டளையை செய்யுங்க, நான் பொறுமையாக நான் இருப்பேன், நான் என்ன தெரியுங்க உங்களோட கட்டளைக்கு நான் பொறுமையா இருப்பேன், இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையா இருப்பேன்னு சொல்லி தன் மகன் சொல்றாரு. ஏன் தன் மகன் அந்த மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல கட்டளைகளை அந்த கட்டுப்படக்கூடியவராக, அதுக்கு கீழ்படக்கூடியவராக அந்த குடும்பமே இருந்துச்சு. இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறானா, இது பழைய அல்லாஹ் சொல்லும்போது இது அவங்களுக்கு வரலாறு சொல்லணும் பார்த்துட்டு போறது இல்லை, உங்களது வாழ்க்கையில் அது ஏற்படும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்க நிலைநாட்டுறதுக்கு தியாகம் செய்ய வரும். ஏன்னா எங்களுக்கு நாங்க முஸ்லீமா பிறந்தாலே அல்லாஹ் சொல்லிட்டு என்னது, அல்லாஹ் எங்களோட பொருளாதாரத்தையும் எங்களோட உயிரையும் சொர்க்கத்துக்கு பகரமாக விலைக்கு வாங்கி சொல்லி சொல்லுவோம். ஏன்னா எங்களோட நிலை என்னது, நாம் ஈமானை இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுறது எங்களோட கடமை. அது மட்டுமா, இந்த மார்க்கத்தை நாங்க தியாகம் செய்யறோம். நாங்க எப்படி இருக்கிறோம், உலக காரியங்கள்ல தனது பிள்ளை நாங்க ஒரு தந்தை என்ன செய்யற, தன் பிள்ளைகள் குடும்பத்தை சந்தோஷம் வைக்கிறதுக்காக உலக வாழ்க்கைக்காக வெளிநாடுகளை போய் தியாகம் செஞ்சு என்ன செய்வாரு, பொருளாதாரம் திரட்டி தன் குடும்பத்தை என்ன செய்ய நல்லா கவனிச்சு போவாரு. ஏன், அவர் உலகத்துல வாழ்ந்துருக்கு, ஆனா இறைவனுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஒரு தியாகம் செய்யறோம்னு அவர் யோசிப்பாரு. அதே மாதிரி பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இன்னைக்கு உலகத்துல எப்படி இருக்கிறாங்க, இன்னைக்கு கல்வி உலக கல்வி இதுல மூழ்கி இருக்கிறாங்க. பெரிய பெரிய துறைகளை என்ன தேர்வு செய்யறாங்க, நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நான் உலகத்தினால அவங்களும் என்ன செய்வாங்க, தன் குடும்பத்தை விட்டு தொலைந்த வெளிநாடுகளை கல்வி கற்றுக் கொள்வாங்க. வியாபாரத்தை கூட என்ன செய்யலாம், வியாபாரத்தை வெளிநாடுகளோட தொடர்பு குடும்பத்தை தியாகம் செய்வாங்க. ஆனால் இறைவன் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு, இறைவன் மார்க்கத்தை கட்டளை இருக்கிறதுக்கு அவர்கள் என்ன செய்வாங்க, இப்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே, இந்த மார்க்கத்தை சரியாக கற்றுக்கொள்றது இல்லை. இன்னைக்கு தந்தை பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இந்த மார்க்கத்தை விளங்கி இருந்தாலும் தனது பிள்ளைகள்கிட்ட தன் குடும்பத்துல இந்த மார்க்க நிலைப்பாடுகள் சரியான இஸ்லாமிய அடிப்படை கல்வி அவங்க இல்லாம இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு உலக கல்வி என்ன செய்யுது, முன்னிறுத்தப்பட்டு பொருளாதாரம் உலகம் சொல்லி போய்கிட்டு இருக்குது. ஆனா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரது கட்டளைய அவருடைய மனைவியார்கள் அவருடைய குடும்பத்துக்கு என்ன செய்யறாரு, சத்தியத்தை நிலைநாட்டுக்கு பாடுபடுறாரு. இதைத்தான் நல்லா சொல்றான்,
அல்லாஹ் 23வது அத்தியாயம் 103வது வசனத்துல சொல்றான், இன்னொருவரின் அவர் புகழை நினைவு செய்தோன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அவங்க நடந்த தியாகங்கள், அவரோட அர்ப்பணிப்பை வச்சு அவரோட புகழை கியாம நாள் வரை என்ன செஞ்சிருக்கிறோம், புகழை நினைவு செஞ்சிருக்கா. எப்படி நினைவு செஞ்சிருக்கிறான்? இன்னைக்கு நாங்க தியாக பெருநாளா இருக்கலாம், நாங்க என்ன செய்யறோம், அஜ்ஜும் நோக்கு பெருநாள்ல அஞ்சு பெருநாளே தியாக திருநாள் தான். இப்ராஹிம் நபியோட பெருநாளை கொண்டுதான் அமைஞ்சிருக்குது. எப்படி அவரோட குடும்பம், அவரோட பிள்ளையை செஞ்ச கிரி, அவங்க நடந்த அந்த மக்கா நகரில் அவங்க தண்ணிக்காக தொங்கோட்டம் செய்யறா இருக்கலாம், அவங்களோட கிரியைகள் எல்லாமே என்ன செய்யறான், ஒவ்வொரு வருடமா இந்த உலகம் முடியும் வரை என்ன செய்யறான், அந்த அமலை செஞ்சு அவரை புகழ செஞ்சிருக்கிறான். அது மட்டுமா, அல்லாஹ் எப்படி சொல்றான், பொதுவா நாங்க நபிகள் நாயகத்துக்கு என்ன சொல்றோம், சலவாத்து சொல்லுவோம். எப்படி சலவாத்து சொல்றோம், இப்ராஹிம் நபிக்கும் அவரது குடும்பத்துக்கும் நீ எப்படி அருளையும் கருணையும் புரிந்தாயோ அதே மாதிரி என்ன செய்யும் நபி முகமது நபிக்கும் அவரோட குடும்பத்துக்கும் அருளையும் கருணை புரிவாயோன்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம், ஒரு நேரம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் 5 நேரம் என்ன செய்யறோம், இப்ராஹிம் நபிட இப்ராஹிம் நடந்த மாதிரி எனக்கு இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு நடந்து சொல்லி நாங்க ஏன் கேட்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த நபியை என்ன செய்யறான், முதல செய்தோம் சொல்லி சொல்லலாம். அவரை எந்த அல்லாஹ் சொல்றான், அடுத்து சொல்றான். அல்லாஹ் இந்த நபியை பத்தி சொல்லும் போது பொதுவாக என்ன செய்யும், நபிமார்கள் எவ்வளவு, எல்லா நபிமார்களும் உள்ளவர்கள் அதை சொல்றாங்க, ஆக கூடுதலாக சோதிக்கப்படக்கூடிய நபிமார்கள் ஆரம்பத்தில் நபிமார்கள் தான் சோதிக்கப்படுவாங்க, அடுத்தும் நபிமார்கள் தான் சோதிக்கப்படுவார்கள், அடுத்தும் அழுத்தை போன்றவர்கள். நபிமார்களோட பிரச்சாரமே ஏகத்துவம் தான். அல்லாவை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை, அல்லாவே வணங்க வேண்டுங்கிற அந்த ஏகத்துவத்துல தான் நபிமார்கள் அனைவரும் என்ன செஞ்சாங்க, இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டினாங்க. இதுல அல்லாஹ் இவரை சொல்லும் போது இந்த நபியை சொல்றேன், எப்படி இவர் மகத்தான சோதனை வெற்றி கொண்டாரு, இவருக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள் இருக்கு தானே. இப்ப நம்மளுக்கு ஒரு சோதனை உலகத்துல நாங்க ஈமான் கொண்டு ஏகத்துவத்தை சுமந்திருக்கும் போது சில சகோதரர்கள் என்ன செய்வாங்க, இதனால பாதிக்கப்பட்டு சிறை சென்றார்கள், இதனால நிறைய பிரச்சனைக்கு உள்ளாகப்பட்டாங்க, சோதனை பொருளாதாரத்தை இழக்கப்பட்டாங்க. ஆனா இந்த மார்க்கத்தை விட்டு என்ன செஞ்சாங்க, சாதாரண ஒரு முஸ்லீமாக நான் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் கொள்கைவாதிகள் எப்படி இருக்கணும், அந்த கொள்கையில அதை நாங்க சத்தியத்துல நேர்வழியில இருக்கிறோம். அந்த சோதனையை தோன்றாது, சோதனையை நாங்க பொறுமையோட அல்லாஹ் என்ன செய்யணும், அந்த சோதனை நாங்க கை கண்டு நாங்க என்ன செய்யணும், வெற்றி பெறணும். இதுதான் அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அந்த மகத்தான சோதனை வெற்றி கொண்டாரு. இவரை நாங்க என்ன செய்யறோம், இவரை நான் தோழனாக என்ன செய்வோம், என்ற தோழனாக நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லுவான். ஏன்னா இப்படிப்பட்ட தூதரை, ஏன்னா ஒருத்தரை ஒரு தோழனாக இந்த தோழனா ஏற்றுக்கொள்ளுங்கிற லேசப்பட்ட விஷயம் இல்லை. உலகத்துல ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லாஹ் தன்னை தோழனாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சொல்றான். அந்த அளவுக்கு என்னது இப்ராஹிம் நபி பத்தி அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இப்ராஹிம் நபி பத்தி அல்லாஹ் சொல்றான், அவர்கிட்ட நிறைய உஸ்வத்துல் ஹஸனா இருக்குது, அவர்கிட்ட முன்மாதிரி இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். எப்படி அவர் ஏகத்துவத்தை நிலைநாட்டு போ தந்தையிட பிரச்சாரம் பண்றாரு, சமூகத்துக்கு பிரச்சாரம் பண்றாரு, அவரது பிரச்சாரம், அவரோட தியாகம், எங்க போனாலும் ஏகத்துவத்தை நிலைநாட்டுக்கு அவர் பாடுபடுறாரு. ஆனா அவர் என்ன செய்யறாரு, 2 பிரார்த்தனை செய்யறாரு. எப்படி பிரார்த்தனை செய்ய, தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடுறாரு. அப்ப பாவ மன்னிப்பு தேடும்போது அல்லாஹ் சொல்றான், நீ என்ன செய்யும், உங்களோட முன்மாதிரி இருக்குது, இந்த தந்தைக்காக நீ என்ன செய்யும், பாவ மன்னிப்பு கேட்கிற உனக்கு தடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இணை வைக்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், மத்த எல்லாத்துலயும் முன்மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இப்ராஹிம் நபியோட மார்க்கத்தை அல்லாஹ் சொல்றான். எப்படி நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், இப்ராஹிம் நபி மார்க்கத்தை பின்பற்றுங்க. அந்த அளவுக்கு என்ன செய்யறான், இப்ராஹிம் நபியை புகழச்சின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் இந்த அல்லாஹ் சொல்லும் போது இந்த வாழ்க்கையை பொறுத்தவரை நாங்கள் எப்படி இருக்கிறோம், இந்த மார்க்கத்தை பொறுத்தளவு நாங்க உலகத்துல இந்த உலக வாழ்க்கையை நாங்க மூழ்கிட்டே இருக்கிறோம். என்ன காரணம், நாங்க மார்க்க காரியங்கள், மார்க்க சட்டங்களை மார்க்கத்தை நாங்க நடைமுறைப்படுத்துறது இல்லை. ஏன்னா இப்ராஹிம் நபி ஒரு கட்டணம் போறாரு, அவர் ஒரு இடத்துல ஒரு ஆட்சியாளன் இருக்கிறாரு. அந்த ஆட்சியாளன் எப்படி இருக்காரு, அவர் அவர்கிட்ட இதை ஏகத்துவத்தை நிலைநாட்டுறாரு. எப்படி சொல்றாரு, என் இறைவன் உயிர்ப்பிக்கவும் செய்வான் மரணிக்கவும் செய்வான் சொல்லி சொல்றாரு. சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாரு, நானும், அந்த மன்னன் சொல்றான், நானும் உயிர்ப்பிப்பேன் மரணிக்கவும் செய்வேன் சொல்லி அவன் சொல்றான். அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, எனது இறைவன் கிழக்குல சூரியன் உதிக்க செய்வான், நீ மேற்குல உதிக்க செய் பார்ப்போம்னு சொல்லி அவர் தர்க்க ரீதியா அவருக்கு என்ன செய்வாரு, சத்தியத்தை நிலைநாட்டுவாரு. எப்படி அவருடைய லாஜிக் பாருங்க, அவர் அந்த ஏகத்துவத்தை மனித சமூகத்துக்கு சத்தியத்தை, அந்த நேரான வழிய, அந்த இணை வைப்ப, அந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் பாடுபட்டதை நாங்க எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வரலாற்றுல நாங்க எவ்வளவு படிப்பனைகள் எடுக்கிறது. ஏன் நாங்க அந்த மார்க்கத்தை நாங்க மார்க்கத்தை நாங்க எப்படி வச்சிருக்கோம்னா, நாங்க ஒரு எங்களோட முன்னோர்கள் இந்த நிலையில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அது அப்படி இருக்க இயலாது. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஈமான் கொண்டாலே நீங்க தியாகம் செய்யணும். அர்ப்பணிக்க செய்யணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீ நிலைநாட்டுறதுக்காக நீங்க என்ன செய்யணும்,
பாடுபட வேண்டும். இன்னைக்கு நாங்க என்ன செய்யக்கூடாது, இஸ்லாத்துல நாங்க மார்க்கத்துல இருந்துகிட்டு எங்களோட வாழ்க்கையை வந்து இந்த உலகத்திலேயே நாங்க மூழ்கி, உலக வாழ்க்கையிலேயே நாங்க மூழ்கி, உலகத்திலேயே நாங்க மரணம் இல்லாம வாழ்றோம் நாங்க வாழ்ந்துடக்கூடாது. நாம் என்னைக்கும் மறுமையான அந்த மறுமைக்கு நாங்க தயாரா இருக்கணும். அல்லாவே சொல்லிட்டாங்க தானே, அல்லா சொல்லிட்டா அந்த சொர்க்கம் உனக்கு வேணுமா, நீ அல்லாத மார்க்கத்துக்காக உனது பொருளாதாரத்தையும் உனது உயிரை நீ எனக்கு செலவழிச்சுதான் ஆகணும், நீ ஒப்புதல் வாங்கி செஞ்சுதான் ஆகணும். நாங்க என்ன செய்யறோம், உலகத்திலேயே நாங்க மூழ்கி இருக்கிறோம். அதனால நாங்க என்ன செய்யறோம், மார்க்க சட்டங்கள் அல்லாஹ் எப்படி நபிமார்கள்ட்ட வரலாறு படிப்பு என்ன சொல்றோம், உங்க உள்ளத்தை நாங்க உறுதிப்படுத்துறதுக்கு, உள்ளத்தை நாங்க என்ன செய்வோம், உங்களோட உள்ளத்தை ஈமான உறுதிப்படுத்துறதுக்கு தான் நாங்க என்ன செய்யறோம், இந்த வரலாற்றுகளை நாங்க சொல்றோம்னு சொல்லி எல்லாம் சொல்றோம். இப்ப நாங்க என்ன செய்யணும், இப்ராஹிம் நபியோட வாழ்க்கை வரலாறு, அவங்க நடந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கொண்டு நாம் அதுல படிப்பினை எடுத்து நாம் எங்களோட வாழ்க்கையில என்ன செய்யணும், நாங்க நடைமுறைப்படுத்தணும். இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம், இன்னைக்கு அந்த ஆரம்ப காலகட்டத்துல இந்த நபி வரும்போது சகாபாக்களா இருக்கலாம், அவர்களும் இந்த ஏகத்துவத்தை பாடுபட்டு கஷ்டப்பட்டதுனாலதான் நாம் இன்னைக்கு என்ன செய்யறோம், இந்த ஏகத்துவத்தை நாங்க சுமந்து இருக்கிறோம். ஏன்னா அவங்க அன்னைக்கு என்ன செய்யலாம், இந்த மார்க்கத்தை விட்டு தூரமாகி அவங்க மார்க்கம் அவர்களுக்கு, எங்களோட மார்க்கம் எங்களுக்கு சொல்லி இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்காம, இந்த மார்க்கத்தை சொல்லாம, இந்த மார்க்கத்தை கொண்டு விட்டு சேர்க்காம இருந்தா நாங்களும் யாரோ ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு சமூகமா தான் மாறி இருப்போம். அதான் சொல்லுவாங்க, இப்ராஹிம் நபி வந்து நான் உலகம் என்ன செய்யுது போற்றப்படுது. எப்படி இன்னைக்கு யூதர்களா இருக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம், எல்லாமே என்ன சொல்லுவாங்க, இப்ராஹிம் சொல்லுவாங்க, யூதர்கள் சொல்லுவாங்க அவர் யூதரா இருந்தாரு, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவரா இருந்து சொல்லி சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான் அல் குர்ஆன்ல சொல்லும் போது, இப்ராஹிம் நபி வந்து யூதராக கிறிஸ்தவரா இருக்கல, அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாரு, அவரு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீமா இருந்தாருன்னு சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லுவான். அதனால இந்த நபியில இருந்து, இந்த நபி அவரோட வாழ்க்கையில இருந்து நாங்க என்ன செய்யணும், எங்களோட வாழ்க்கைக்கு, ஏன்னா அல்லாஹ் அவர் சொல்லுவாரு, இந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணும்போது நிறைய சோதனை உண்டாகும். எப்படி சோதனை ஆகும், இந்த ஏகத்துவத்தை சரியா தூய கொள்கை இஸ்லாம் இதுதான் சொல்லி சொல்லும் போது இதுக்கு எதிர்க்கக்கூடியவர்கள் முஸ்லீம்லயும் இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவங்களும் இந்த கொள்கை எதிர்ப்பாங்க. ஏன், நாங்க சிறுக்க அல்லாஹ் தான் கடவுள், அல்லாஹ் தவிர வேற யாரும் கடவுள் இல்லை, அல்லாஹ்வோட பண்புகளை அல்லாஹ்வோட பண்பை வேற யாருக்குமே இருக்கான்னு சொல்லும் போது அந்த பண்பை ஏற்றுக்கொண்டவர்கள் எதிர்க்கிறாங்க. அல்லாஹ் என்னது நாங்க சொல்றோம், அல்லாஹ்வை தான் வணக்க வழிபாடுகள் செய்யணும், அல்லாஹ்வோட பண்புகள் வேற யாருக்குமே இல்லைன்னு சொல்லி நாங்க தெளிவா சொல்லும் போது அதை எதிர்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இந்த எதிர்க்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கும் உங்களுக்கும் பகைமையும் வெறுப்பும் என்றென்று இருந்துகிட்டே இருக்கும். நீங்க நாங்க பார்க்கணும் வாழ்க்கையில எப்படி நாங்க இந்த சிறுத்தை பத்தி பேசுறோம்னா வேற எந்த ஒரு காரியத்தை அந்த சட்டங்களை பேசும்போதுன்னு சொல்ல மாட்டாங்க. வாரிசு உரிமையா இருக்கலாம், பட்டி இருக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, இந்த மாதிரி காரியங்களை சொல்லும் போது அவர்கள் என்ன செய்வாங்க, நல்ல விஷயம் நல்லதை சொல்றாங்க, அவங்க நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சிறுத்துல கை வச்சுட்டோம்னா அவர்கள் மரணிச்சவர்களை அவரோட பிரார்த்தனை செய்யறத, அவர்கள் மரணிச்சவரோட கடவுளாக எண்ணிக்கொண்டதை நாங்க பிள்ளைன்னு சொல்லி சொன்னோம்னா எங்களுக்கு அவங்களுக்கு பகைமை இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க எப்பயும் எதிர்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இதை நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, நிப்பாட்ட முடியாது. அல்லாஹ் வந்து 2வது அத்தியாயம் 260வது வசனத்துல அல்லாஹ் சொல்றா எப்படின்னா, இப்ராஹிம் நபி என்ன சொல்றான்னா, இறந்தவர்களை அல்லாவே நீ உயிர்ப்பிச்சு காட்டுற, எப்படி இறந்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கிற அப்படின்னு சொல்லி நீ எனக்கு காட்ட முடியுமான்னு சொல்லி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்பார். கேட்கும்போது அவரு அல்லாஹ் சொல்வா, நீ வந்து ஈமான் கொள்ளவில்லையா, என்னை நம்பலையா, நீ பிலீவ் பண்ணலையா, ஏன்னா அவரு கடுமையான சோதனைகள் கட்டமா நடக்குது. அவரை வந்து அவரோட ஊர் விரட்டுது, அவரோட குடும்பம் அவர் தந்தையை சொல்றாரு கல்லால் அடிச்சு கொள்ளுங்கிறாரு, வேற ஊருக்கு போனா அங்க ஒரு மன்னன் என்ன தன் மனைவியை என்ன சரி கொண்டு சேர்றதுக்கு அவன் பாக்குறான். அது மாதிரி எந்த கட்டத்துக்கு போனாலும் அவர் கடுமையான சோதனை நடக்குது. அந்த சோதனையில் அவர் கேட்கிறார் என்னது, எனக்கு வந்து யாரெல்லாம் நீ உயிர்ப்பிக்கிறத எனக்கு காண்பிக்க முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது அவர் அல்லாஹ் சொல்ல, நீ வந்து உள்ளம் ஈமான் கொள்ள சொல்லி கேட்கிறான். கேட்கும்போது அல்லாஹ் சொல்ல, அவர் சொல்றாரு, இல்லடா இந்த உள்ளம் அமைதி பெறதுன்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது அல்லாஹ் சொல்றா, நீ என்ன செய்ய, 4 பறவைகள் எடுத்து ஒவ்வொன்றையும் என்ன செய்ய வெட்டி 4 திசைகளை வச்சுட்டு அந்த பேர்களை கூப்பிடு, அந்த பறவையை கூப்பிடு, அது உடனே என்ன செய்யும் உயிர்ப்பிச்சு வரும்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, ஆச்சரியமா பாக்குறாரு, என்னது இறைவன் அல்லாஹ் மரணிக்க செய்வான், உயிர்ப்பிப்பான், மீண்டும் எங்களை அல்லாஹ் எங்களை படைச்சிருக்கிறான், மீண்டும் எங்களை உயிர்ப்பிப்பான்னு சொல்லி அந்த காட்டி என்ன செய்யற அவரோட ஈமான் என்ன செய்ய குளிர செய்யறான். ஏன்னா அவர் சோதனைக்கு மேல சோதனை. அதுக்கு இப்ப நாங்க இந்த மாதிரி அவருக்கு அல்லாஹ் வந்து நேரடியாகவே வகை மூலியமா அவர் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான், எப்படி சொல்றான், 25வது அத்தியாயம் 32வது வசனத்துல சொல்றான், இந்த குர்ஆனை ஒட்டுமொத்தமா அருளக்கூடாதுன்னு சொல்லி காஃபிர்கள் எதிர்பார்க்கிறாங்க. எப்படி இந்த அல்லாஹ் வந்து 23 வருடங்களாகத்தான் கட்டமா இந்த குர்ஆனை இறக்குறான்.
ஆனா காபிர்கள் எதிர்பார்க்கிறபடி இறைமகன் அந்த ஒரே இறக்கிடக்கூடாதா? ஒரேதான். அப்ப அல்லாஹ் சொல்றா, இல்ல, இதை நான் கட்ட கட்டமா இறக்குற காரணமே ஈமான உறுதியாக்குது. அல்லாஹ் சொல்றா, அந்த குரானை நாங்க 23 ஆண்டுகளாக கட்ட கட்டமா தான் இறக்குறோம். இறக்குனதே சொல்றா, நான் அவங்க உள்ளத்தை இறுதியாக்குறதுக்கும் அடுத்து சொல்றான் அவங்கள இப்ப இந்த உறுதியாக்குனது பிறகு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் எந்த உதாரணத்தை கூறினாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, என்னது உலகத்துல பாருங்க, எல்லாமே சொல்லுவாங்க உலகத்துல விஞ்ஞான உலகம், அறிவியல் வளர்ந்துருக்குது, அது மாதிரி உளவியல் சைக்காலஜில உச்சகட்டம், அந்த டாக்டரை பாருங்க, இந்த டாக்டரை பாருங்க, இந்த உலகத்துல மிஞ்சக்கூடிய அளவு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், நீ எந்த ஒரு உதாரணத்தை கொண்டு வந்தாலும் அல்லாஹ்வோட உண்மையும் அழகை விளக்கத்தை கொண்டு வருவான்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன்னா அது நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், உலகத்துல எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதை மிஞ்சக்கூடியதாக அல்லாஹ் நாங்க சொல்ல ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு அற்புதத்தை தந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி வரை எங்களுக்கு அல் குர்ஆனை தந்திருக்கிறான். இந்த அல் குர்ஆனை தந்து என்ன சொல்றான், நாங்க உங்களுக்கு இந்த குர்ஆனை கட்ட கட்டமா தர்றதுக்கே உங்களோட உள்ளத்தை உறுதிப்படுத்துறது. அதே மாதிரி நீங்க என்னத்தை கொண்டு வந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய உதாரணத்தை சொல்லுவாங்க, அந்த அவருடைய பேச்சை விட அவருடைய அந்த விஞ்ஞானிட அறிவியலை விட மிஞ்ச முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்ல, அதை விட உண்மையையும் அதுல விட விளக்கத்தையும் அறிவுரையும் நாங்க கொண்டு வரோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றோம். இன்னைக்கு என்ன செய்யுது, விஞ்ஞான உலகம் உளவியல் உலகம் என்ன பாக்குதுன்னா, இப்படி ஒரு உளவியலை இப்படி இஸ்லாம் பேசுதான்னு சொல்லி சில பேர் பிரமிச்சு போற அளவுக்கு என்ன செய்யுது இந்த குர்ஆன் பேசுது. அல்லாஹ் சொல்லும் போது இந்த குர்ஆன் ஒரு வாழ்வு அற்புதமா இருக்குது. நாங்க முஸ்லிம்கள் எப்படி இருக்குன்னா, குர்ஆனோட தொடர்பு இல்லை. எப்படி தொடர்பு இல்லை, இந்த குர்ஆன் வசனங்கள் என்ன சொல்லுது, அந்த அத்தியாயங்கள் என்ன சொல்லுது, அது எப்படி இந்த குர்ஆன் எங்களுக்கு வாழ்க்கையை கட்ட கட்டமா எப்படி சொல்லுது, அது எப்படி எங்களுடைய ஈமான படித்துன்னு சொல்லி நாங்க படிக்கிறது இல்லை. ஏன்னா குர்ஆன் நம்ம தொடர்பு இல்லையே. நாம் எப்பவும் எப்படி இருக்கோம், நாங்க அந்த குர்ஆன் உண்மையானது, அது அல்லாஹ்வுடைய வேதம் தான், அது அற்புதம் தான், அதுதான் எங்களை வாழும் அற்புதம் சொல்லி நாங்க விலகித்தான் இருக்கிறோம். ஆனா வாழ்வில் என்ன செய்யல, அந்த குர்ஆன் எங்களை என்ன செய்யல, இசை எடுக்கல. ஏன்னா நாங்க நடைமுறைப்படுத்த முடியாம இருக்கிறோமே. ஏன்னா குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டங்கள் எடுத்து பார்த்தோம்னா, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது ஆச்சரியப்படுறாங்க. ஒரு சில சட்டங்கள்ல இஸ்லாமிய சட்டங்கள் பார்க்கும், வாரிசு உரிமையா இருக்கலாம், அதே மாதிரி வட்டி சம்பந்தமா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், அரசியலா இருக்கலாம், ஆட்சிகள் எல்லாத்துக்கும் குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்வை உண்மையுமே என்ன சொல்லுது, இப்படி ஒரு தீர்வு எங்க இருக்குமா? ஏன்னா அவனுக்கு இதை உண்மைன்னு சொல்லிக்க முடியல. ஆனா இது என்ன சொல்றான், இதை விட ஒரு மிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறோம். ஏன்னா இது வாழும் அற்புதம். எந்த காலத்துக்கும் இந்த உலகம் அடையும் வரை இந்த குர்ஆன் என்ன செய்யும், வாழும் அற்புதமாக இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை உங்களுக்கு உறுதியாக்குறதுக்கு நாங்க கட்ட கட்டமா இருக்கிறோம் சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதனால நம்ம என்ன செய்யலாம், இந்த குர்ஆனோட நாங்க என்ன செய்யணும், எங்களுக்கு வாழ்க்கைய இந்த குர்ஆனோட நாங்க என்ன செய்யணும், ஒப்பிடையணும். இந்த குர்ஆன் என்ன சொல்லுது, அந்த மொழி என்ன சொல்லுது, அந்த விளக்கம் என்ன, அது எங்களுக்கு கற்றுக்கொண்ட பாடம் என்ன, ஒவ்வொரு நபிமார்களோட வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யணும், தேடி தேடி கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அல்லாஹ் சொல்லுவான், இந்த அற்புதத்தை விட வேற எந்த அல்லாஹ் சொல்ல சவாலை விடுவா எப்படி சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு அத்தியாயத்தை கொண்டு வந்து காட்டுங்க, இந்த மாதிரி ஒரு வசனத்தை கொண்டு வந்து காட்டுங்க, இதை நீங்க ஒண்ணுமே செஞ்சாலும், நீங்க வணங்கக்கூடிய கடவுள்கள், நீங்க எல்லாத்தையும் எண்ணி இருக்கீங்களே, நீங்க பெரிய பெரிய ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள், எழுத்தாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அத்தியாயத்தை கொண்டு வந்து காட்டுங்க. ஏன்னா முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டா, இது உண்மையானது, சத்தியமானது, இறைவனுக்கு நேர்வழியா இருக்குது. அதனால நாங்க என்ன செய்யணும், இந்த குர்ஆனோட தொடர்பு செய்யணும். எங்களோட மார்க்கத்தை நாங்க என்ன செய்யணும், எங்களோட ஈமான நாங்க எப்பயும் என்ன செய்யணும், நபிமார்களோட வரலாறுகளை படிக்கிறதா இருக்கலாம், அல்லாஹ் கொடுத்த சட்டங்களை நாங்க நடைமுறைப்படுத்துறதா இருக்கலாம். ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்க வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் நீங்க பாருங்க, ஒரு இதை நான் கேள்விப்படுறோம், ஒரு சகோதரர், ஒரு முஸ்லிம், அவர் என்ன செய்யறாரு, அவர் ஐஸ் போதைக்கு அடிமையாகிறாரு. அந்த ஐஸ் போதை அடிமையாகி சில டைம் அவர் என்ன செய்யறாரு, தன் பிள்ளையோட என்ன செய்யறாரு, தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு என்ன செய்யுது, இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் மாறிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும். ஏன் காரணம், அவர்கள் தாய் தந்தையர் முஸ்லீமா இருந்தார்கள், நானும் முஸ்லீமா இருக்கிறேன், இவனுக்கு இஸ்லாம் இல்ல, இவனுக்கு அக்கீதா இல்ல, இஸ்லாம் அடிப்படை கல்வி இல்ல, இறையச்சம் இல்ல, மறுமை இல்ல. இப்படி இருக்கும்போது இவனும் மனோ இச்சை அடிப்படையில உலகத்துல வட்டியா இருக்கலாம், போதை பொருளா இருக்கலாம், எல்லா காரியத்தை செய்யணும் நாங்க பாக்குறோம். அதெல்லாம் நாங்க என்ன செய்யணும், இந்த மார்க்கத்துல அல்லாஹ்வோட வகையோட நாங்க தொடர்பு வச்சு இருக்கணும். ஏன்னா நம் இலக்கு மறுமை. இந்த உலகம் ஒரு நாள் அழியக்கூடியது. நான் எப்ப என்ன நினைச்சுக்கிறேன்னா, என் மறுமை வாழ்க்கை, எங்க வாழ்க்கையை தயாராக்கி கொள்ளணும். இந்த உலக வாழ்க்கை சோதனைகளும் இந்த மார்க்கத்தோட நாங்க என்ன செய்யணும், எங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். பாக்குறதுவானா அனுபவம்